ஓம் கிரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதனாய ச குரு சுக்கிர சனியப்ச ராகுகேதுவே நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல டெய்லி ஷார்ட்ஸா சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாங் வீடியோஸ் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம போடுறோம். எல்லாருக்கும் கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் நம்ம பார்க்கறது. ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் அவங்களுக்கு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு லாங் வீடியோஸ்ல சில டீடைலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் லாங் வீடியோஸ் வந்து நம்ம மெயினா வந்து போஸ்ட் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய வியூஸ் போகுது. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவங்களும் பார்த்து இந்த பயனடைஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பாருங்க. ஸோ ஜனவரியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடிப்படை ஜோதிடம். விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பேரை கொடுத்து அட்மிஷனை பதிவு செஞ்சுக்கோங்க. ஜனவரியில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லிமிட்டட் சீட்ஸ் ஓன்லி. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் புத்திர தோஷம், புத்திர ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ். சரிங்களா? புத்திர தோஷம் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு ஜாதக கட்டத்துல 5ஆம் அதிபதி கடுமையா பாதிக்கப்பட்டு, குருவும் பாதிக்கப்பட்டு, 10ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு, 10ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கு அதீத வாய்ப்புகள். 5ஆம் இடத்துல பாவ கிரகங்களை உட்கார்றது, சனி செவ்வாய் ராகு கேது, இது மாதிரி பாவக்கோள்கள் அமர்ந்து அந்த இடம் கடுமையா பாதிக்கப்பட்டு, குருவும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திர தோஷம்ங்கிறது குழந்தையே இல்லாம போறது. புத்திர சோகம்ங்கிறது கொடுத்து கெடுப்பது. சரிங்களா? அதாவது பிள்ளை பிறந்துடும். பிள்ளைலாம் பிறந்து பையன் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அவப்பெயர் உண்டாகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பருவம், பள்ளி பருவம் படிக்கும் போது ஏதாவது ஒரு வயதுக்கு உள்ளவங்கள லவ் பண்ணிட்டு வந்து நின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்றது, இல்லைன்னா ஏதாவது ஒரு அவமான குறைபா உள்ள ஒரு பிரச்சனையை ஏதாவது இழுத்துட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து புத்திர சோகத்தை உண்டு பண்றது. 5ஆம் இடத்துல கடுமையான பாவக்கோள்கள் வலுப்பெற்று உட்கார்றது, 5ஆம் அதிபதியோட ராகு கேதுகள் ரொம்ப க்ளோஸா போய் இணைஞ்சு கிரகணப்படுத்திடுறது, இல்லைன்னா குரு கெட்டு போய் குரு நீச்சமாகி கடுமையா ராகு கேதுவோட சேரப்போகுது. இந்த மாதிரிலாம் அமைப்புகள் வரும்போது புத்திர தோஷம் ஏற்படும். புத்திர சோகம்ங்கிறது 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் உட்கார்ந்து குரு ஓரளவு கெடாம இருக்காரு. குரு வந்து ரொம்ப கிரகணம் ஆகல, ராகு கேதுவோட சேர்ந்து கிரகணம் ஆகல, இல்ல சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாக ஓரளவு நல்ல குரு நல்ல வலிமையில இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த புத்திர சோகம் ஏற்படும் நமக்கு. சரிங்களா? ஏதாவது ஒரு அவமான செயல், இல்லைன்னா பிள்ளைங்களை வச்சு கஷ்டம், பிள்ளைங்கள் கூட இருக்க முடியாத தன்மை, குழந்தைகள் கூட இருக்க முடியாத தன்மை, இல்லைன்னா குழந்தைகளை வச்சு உங்களுக்கு உபயோகப்படாத தன்மை, இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறது, தள்ளி இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்துரும் இந்த புத்திர சோகம். சரிங்களா? சோ உங்க ஜாதகத்துல மெயினா 5ஆம் அதிபதி கெடக்கூடாது, 10ஆம் அதிபதியும் கெடக்கூடாது. சோ இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துருச்சு அப்படின்னாலே ஓரளவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கேரக்டர். 2 இடமும் கெட்டு குருவும் கெடுறாரு அப்படின்னா குழந்தைக்கு ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரிதான் பலன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம புத்திர சோகம்ங்கிறது குரு இப்ப நல்லா இருக்காரு, ஒரு ஃபேக்டர் நல்லா இருக்கு, 5ஆம் இடம் மட்டும் தான் டேமேஜா இருக்கு, அந்த இடத்துல வந்து பாவக்கோள்கள் அமர்ந்திருக்காங்க, ஆனா குரு நல்ல ஒரு உச்சம் பெற்ற குரு கடகத்துல இருந்து பாத்துடுறாரு அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரிதான் வந்து இருக்குமே தவிர 5ஆம் அதிபதி கடுமையா 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்கள்ல போய் அமர்ந்தாலும் உங்களுக்கு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் வர உண்டு. 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு இல்லை 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து வலு குறைந்த நிலையை
12 போய் மறையிறது, இல்ல 5, 12 பரிவர்த்தனை ஆகிறது, இதெல்லாம் வந்து புத்திர சோகத்தையுமே கொடுக்கும். 2 விதிகளையுமே கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 6, 8, 12 போய் மறைகிறாரு அப்படின்னா குழந்தை பிறக்காதுன்னு இல்லை, பிறந்து அதை வச்சு பிரச்சனைகள் வரும். இல்ல பரிவர்த்தனை 5, 12 பரிவர்த்தனை இருக்கு, இல்ல 5, 8 பரிவர்த்தனை இருக்கு, இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சு அவமானம், அசிங்கம், கண்டம் இது மாதிரி சந்திக்கிற மாதிரி ஆகும். சோ 6, 8, 12 சம்பந்தப்படாம இருக்கணும் 5ஆம் அதிபதி. அப்படி இல்லையா கெடாம இருக்கணும் ஜாதகத்துல. குரு 6, 8, 12 மறையாம இருக்கணும் ஜாதகத்துல. இந்த ரூலும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஒரு குழந்தைக்கு உண்டான ஃபேக்டரை நம்ம டிசைட் பண்ணலாம். கிடைக்கும், கிடைக்காது. இது போக தசா புத்திகள் கை கொடுக்கணும். கோச்சாரத்துல இருக்கிற குரு நம்ம ஜாதகத்துல 1, 5, 7, 9 நம்ம ஜாதகத்துல இருக்கிற குருவுக்கும் கோச்சார குருவுக்கும் கனெக்டிவிட்டி வரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ தசாபுத்தி ரொம்ப முக்கியம். 5ஆம் அதிபதியோட தசையோ இல்ல 10ஆம் அதிபதியோட தசாபுத்திகளோ இதெல்லாம் வரும்போது நிச்சயமா அந்த குழந்தை பாவம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பையும் வலு இருக்கணும் அந்த கிரகங்களுக்கு, இல்லைங்களா? 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த 5 குடையவர் வலுவா இருக்கணும், குரு வலுவா இருக்கணும், 10ஆம் இடமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்மஸ்தானம் இல்லையா? உங்களுக்கு கர்மம் பண்றதுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்கணும்ல. அப்ப அந்த பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும், இல்லையா? சோ அதனால அந்ததையும் நம்ம சேர்த்து கணக்கில் கொள்வது மிக மிக முக்கியம். 5 மட்டுமே பார்த்துட்டு பிள்ளைன்னு சொல்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. 10ஆம் இடத்தையும் சேர்த்தே கவனிக்க வேண்டும் வளர்ந்துக்கும். சரிங்க, மாதிரி என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் தினேஷ்குமார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாதவங்க பண்ணுங்க. தேங்க்யூ.